வெப்பம் சார்ந்த நோய்கள் வந்து நம்மளோட உடம்புல எளிதாகவும் இயல்பாகவும் வந்து வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஹீட் ஸ்ட்ரோக் மட்டும்தான் வருதா அப்படின்னாக்கா கிடையாது. உடல் வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால நமக்கு பல உடல் உபாதைகள் வந்து உருவாகுது. ஸோ அதுக்கு சித்த மருத்துவத்தில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி அப்போது நம்ம உடம்புல நீரோட தன்மை, அந்த நீர் வற்றி போவதனால நாம் அதுக்கு தேவையானது கொடுக்காதனால கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம உடம்புல நிறைய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு இதை வந்து வந்து பயன்படுத்துவோம். சதாவரி கிழங்கு, தண்ணீர் விட்டால் கிழங்கு வெப்ப ஆதிக்க நோய்களை வந்து குறைக்கிறதுல சித்த மருத்துவத்தில் மருந்தாகவே பயன்படுத்துவோம். எல்கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் சித்த மருத்துவர் சிஎம் சதீஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னாக்கா, சம்மர் காலம், வெயில் காலத்திலே வந்து நமக்கு வந்து என்ன மிக வந்து ரொம்ப காமனாக வர்றது வந்து என்ன அப்படின்னாக்கா, வெப்பம் சார்ந்த நோய்கள் வந்து நம்மளோட உடம்புல எளிதாகவும் இயல்பாகவும் வந்து வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, நார்மலாகவே வெயில் காலத்தில் வந்து உடல் உஷ்ணம் நம்மளை சுற்றி இருக்கிற காற்றில் உள்ள ஈரப்பதம் குறைஞ்சி வெப்ப காற்றானது வந்து நம்மளை சுற்றி அதிகரிக்கிறதுனால வெப்பம் சார்ந்த நோய்கள் வந்து நமக்கு இந்த வெயில் காலத்தில் வந்து தன்னைத்தானே வர்றது வந்து அது இயல்பு. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதிகமாக, அதாவது வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா, வெப்ப அலை வந்து வழக்கமாக இருக்கிறத விட இப்போ வந்து அந்த அனல் காற்றோட வீச்சு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதில் நிறைய பேர் வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த சில ஹீட் ஸ்ட்ரோக் மட்டும்தான் வருதா அப்படின்னாக்கா கிடையாது. உடல் வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால நமக்கு பல உடல் உபாதைகள் வந்து உருவாகுது. ஸோ அதுக்கு சித்த மருத்துவத்தில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி வீட்டில் அது வராமல் எப்படி தடுத்துக்கிறது. சப்போஸ் சில பாதிப்புகள் வந்து இப்போது இந்த வெப்ப காலத்திலே வந்து அதிகரிக்கிறதுக்குன்னு சில நோய்கள் நிலைகள் இருக்கும். நார்மலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, வெப்பம் அதிகமாகும்போது அன்ன வெறுப்பு இருக்கும். அதாவது வந்து கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸு வந்து அதிகமாக இருக்கும். பசி எடுக்காது. அதாவது சாப்பாடை பார்த்தா ஒரு வெறுப்பு வந்து இருக்கிறது இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா, மசில் கிராம்ப்ஸ், ஏன்னா உடம்புல எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால மசில் கிராம்ப் வந்து அதிகமாகும். ஒரு மாதிரி ட்ரையாக வந்து இருக்கும். அதாவது வந்து அதிகமாக வேகமாக வந்து யோசிக்கிறதே வந்து நமக்கு இதாக இருக்கும். எப்படா போய் வந்து நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்றது அந்த இது இருக்கும். சிலருக்கு கசப்பு அதிகமாக இருக்கும், குமட்டல் அதிகமாக இருக்கும், தலை சுத்தல் வந்து இருக்கும். இந்த மாதிரியான பல தொந்தரவுகள் இருக்கும். இது அதிகபட்சமாக போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றத நம்ம எதிர்கொள்கிறோம். பொதுவாக ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நம்மளை சுற்றி வெப்பம் காற்றானது அதிகமாகும்போது நம்மளோட உடல் வெப்பநிலை, நம்ம உடம்புல 70% நீரால் நிறைஞ்சது. ஆமாம் தானே? இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா செல்கள் மொத்தமும் இப்போ நம்ம உடம்புல இருக்கிறது 70% நீரால் நிறைஞ்சது. இப்போது வெயில் காலத்தில் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் வெப்பமானது அதிகரிக்குது. அப்போ அதிகரிக்கும் போது நம்ம உடம்பை என்ன பண்ணும், உடனே அந்த டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான மெட்டபாலிசத்தை ஆக்டிவிட்டி இது பண்ணும். வெப்பத்தை வந்து எப்படி நம்ம உடம்பு வந்து கூல் பண்ணுது அப்படின்னாக்கா, இருக்கிற நீரை வச்சு தான் வந்து பாதுகாக்குது. அது உடனே என்ன பண்ணும், நமக்கு வேர்வையை வந்து வெளியேற்ற பார்க்கும், ஒன்றுக்கு போகிறத வந்து கம்மி பண்ணும், நம்ம உடம்புல ஃப்ளூயிட் ரிட்டென்ஷனை வந்து இது பண்ணி கொடுக்கும், தொண்டையில் தாகமானது ரொம்ப அதிகமாகும், உடம்பு நமக்கு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் தெரியும் இல்லைங்களா. சின்ன சின்ன அறிகுறிகள் வந்து நமக்கு அந்த நீர் வற்றி போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு இதாகும். நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, அதை ஹைட்ரேட்டாக வச்சுருக்க சொல்லுவாங்க. அதனால தான் வந்து வெயில் காலத்தில் வந்து நம்ம எல்லாருமே பொதுவாக சொல்கிறது என்ன, தண்ணி அதிகமாக குடிங்க, பல சாறுகளை வந்து அதிகமாக அருந்துங்க, குளிர்ச்சியான உணவு முறைகளை வந்து எடுத்துக்கோங்க, எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க அப்படின்றது எல்லாமே பொதுவாக வந்து பரிந்துரைக்கிறது வந்து ரொம்ப இயல்பாக பார்த்துருப்பீங்க. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு அப்போது நம்ம உடம்புல நீரோட தன்மை, அந்த நீர் வற்றி போவதனால நாம் அதுக்கு தேவையானது கொடுக்காதனால கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம உடம்புல டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். இந்த ரைஸ் ஆகிறதுனால என்ன சார் ஆகும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு நம்ம நார்மலாக சொல்கிறது தான், அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல தன்மையை வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். கம்மியாகவும் கூடாது, அதிகமாகவும் கூடாது. அப்போ அந்த நீரானது நம்ம உடம்புல, நம்ம 70% நம்ம உடம்புல நீர் தானே. ஸோ
செல்லில் நடக்கிற மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எல்லாமே டிலே ஆகும். அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இது சோடியம் பொட்டாசியம் பம்ப் இதெல்லாமே கொஞ்சம் நமக்கு சிலருக்கு வந்து மசில் கிராம்ப் வந்து சீக்கிரமாக வரும், சதைப்பிடிப்பு மாறி வருது. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, கசப்பு டக்குன்னு வந்து அதிகமாகும், கொமட்டிகிட்டே வரும், சிலருக்கு தலை சுத்தல். இது எல்லாமே சாதாரண சிம்டம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில டைமில் இது வந்து ரொம்ப அக்ரெசிவாக போயிட்டு அன்கான்ஷியஸ்க்கு, அதாவது அன்கான்ஷியஸ்ன்றதில் கொஞ்சம் மயக்கம் அந்த மாதிரியான நிலைகளை வந்து உண்டாக்கி விட்டுரும். ஸோ அதனால தான் அந்த வெளியில் உள்ள வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடலை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க சார், இப்போ ஆனால் வந்து நாங்கள் நிறையா லெமன் ஜூஸ் குடிக்கிறோம், அது தர்பூசணி சாறு வந்து குடிக்கிறோம், பழச்சாறுங்கள் ஆப்பிள் பொமோகிரானேட் ஜூஸ் எல்லாமே கொடுக்குறோம், ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு அந்த குளிர்ச்சி ஓரளவு கிடைக்க மாட்டிருக்கு. அப்போது அந்த வெப்பச்சூடானது நமக்கு அந்த சிம்டம் வந்து குறைய மாட்டிருக்கு அப்படின்றத கேட்பீங்க. இதுக்கு நாங்கள் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவோம் பார்ப்போம் அப்படின்னாக்கா, தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்றது பேர். அதாவது வந்து அது நம்ம பார்க்குறதுக்கு அழகாக வந்து கொடி தாவரம். அது ஒரு ஒரு அழகுக்காக நிறைய வீட்டில் வளர்ப்பாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக முள் மாதிரி வந்து அந்த ஸ்பைக்ஸ் மாதிரி அது அது அப்படியே படர்ந்து வளரும். அது 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 அதை வந்து சதாவரின்னு சொல்லுவாங்க, தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா அதில் அந்த நீர்ச்சத்து வந்து இருக்கும். இந்த கிழங்கை நாங்கள் சித்த மருத்துவத்தில் நிறைய மருத்துவ குணங்களுக்காக வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். அதாவது வந்து பெண்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் போகிறதுல கண்ட்ரோல் பண்ணுறது, உடல் வெப்பநிலை அதிகமாக்கிறத வந்து இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு இதை வந்து பயன்படுத்துவோம். சதாவரி கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு வெப்ப ஆதிக்க நோய்களை வந்து குறைக்கிறதுல சித்த மருத்துவத்தில் மருந்தாகவே பயன்படுத்துவோம். அந்த கிழங்கை எடுத்து நம்ம அந்த கிழங்கு அந்த செடியில் இது அடியில் பார்த்தீங்கன்னாக்க அந்த கிழங்கு அழகாக அப்படியே நீண்டிருக்கும். அதை எடுத்து அந்த தோல்லாம் சீவிட்டு அதை லைட்டாக வந்து கொஞ்சம் இடித்து சாறு எடுத்து இது பண்ணலாம். சிலருக்கு வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு கிடைக்காது, பச்சை கிழங்கு கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அதை எடுத்தாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு உண்மையிலே வந்து நீர் சத்து நல்லா இருக்கும், உடல் வெப்பம் வந்து நல்லா வந்து குறையும். மெயினாக வந்து சித்த மருத்துவத்தில் சதாவரி லேகியன்றது வந்து செய்கிறதுக்கான அந்த அதுதான் வந்து அது மெயின் இன்க்ரீடியண்ட்டே. அது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதுக்கும் பித்தாதிக்க நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் நாங்கள் பயன்படுத்துவது ரொம்ப வழக்கம். இல்லை சார், எனக்கு அது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது, ரொம்ப எளிமையாக கிடைக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, வெண்பூசணி, வெள்ளை பூசணி இருக்குது இல்லைங்களா, வெண்பூசணி சாறு, இந்த திஷ்டிக்கெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த அந்த வெண்பூசணி சாறு, அதை சாறு குடித்தாங்கனாவே உண்மையிலே உடல் வெப்பத்துக்கு அற்புத மருந்து. அது வெண்பூசணிக்காய் சாறை வந்து அதை வந்து நல்லா இடித்து நல்லா சதைச்சி அதை வடிகட்டி அப்படியே ஜூஸாகவும் சாப்பிட்லாம். இல்லை வந்து அந்த காயை விட்டு உள்ளே இருக்கிற சோறில் லைட்டாக வந்து நம்ம தூவி மிளகு இதெல்லாம் தூவி கூட நம்ம சாப்பிடலாம். இப்போ நம்ம வெள்ளரிக்காய் எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி வந்து சாப்பிட முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இடித்து சாராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை ஒரு டம்ளர் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. வெண்பூசணி சாறு அது உடல் வெப்பத்தையும் வந்து ரொம்ப அழகாக இது பண்ணும். கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன், அதாவது வந்து சில ரொம்ப நாள்பட்ட அல்சர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வெண்பூசணி சாறு நல்லாயிருக்கும். ஜீரணம், அது பசியின்மை, அந்த ஜீரணத்தில் வந்து எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும், இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு கழிச்சிட்டே இருக்கும். இது இந்த சம்மர் டைமில் சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சில டைமில் வந்து கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், அவங்க திடீர்னு வந்து ஏதாவது மசாலா ஐட்டம் வந்து சாப்பிட்ருவாங்க. அந்த டைமில் வந்து அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸில் எரிச்சு வந்து இதாக இருக்கும், அவங்களுக்கு இந்த சாறு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சாறு குடிக்கும்போது அவங்களுக்கு உடம்பு நல்லாவே ரீஹைட்ரேட் ஆகும், குளிர்ச்சியாகும், ஒயிட் டிஸ்சார்ஜ் போகும். பித்த ஆதிக்க நோய்களுக்கு இந்த வெண்பூசணி சாறு ரொம்ப அற்புதமான மருந்துன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வெண்பூசணி லேகியமாகவும் பயன்படுத்துவோம். அதாவது பித்தாதிக்க நோய்களுக்கு மேக்ஸிமம் எல்லா சித்த மருத்துவர்களும் சதாவரி கிழங்கும் வெண்பூசணி லேகியத்தையும், தண்ணீர் விட்டான் கிழங்கையும் வெண்பூசணி லேகியத்தையும் பயன்படுத்துறது வந்து ரொம்ப வழக்கமாகவே இருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து இதுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம சும்மா எனக்கு அந்தளவுலாம் சிம்டம் இல்லை சார் அப்படின்னாக்கா, ஹைட்ரேட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீர், இந்த பழச்சாறுகள் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறது வந்து நல்லது. ஏன்னா இப்போ நிறைய பேஷண்ட்ஸு என்கிட்ட வராங்க. ஏன்னா இந்த சித்த மருத்துவத்தை வரையும் பித்த ஆதிக்கம் அதிகம் வச்சுன்னா கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டு,
மலச்சிக்கல் தொந்தரவு, பைல்ஸ் தொந்தரவு, ரீனல் கம்ப்ளைண்ட், அதாவது வந்து கல், சிறுநீரக கல், இது எல்லாம் வெப்ப கால நோய்களாக சித்த மருத்துவம் பார்க்கும். உடலின் வெப்பநிலை அதிகமாகும் போது நல்லா யோசிச்சு பாருங்கள், யூரினரி கல் எப்போ அதிகமாக வரும்? சம்மர் டைமில் தான் வரும். ஏன்? உடம்புல வந்து வெளியில் வெப்பம் அதிகமாகும் போது உடம்புல நீர் சுண்டி போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும், அந்த கல்லானது கிட்னியில் வந்து ஸ்டோன் வந்து சுண்டி போகிறதுனால ஈஸியாக கல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் கிட்னி சிறுநீரக கல்லை வந்து வெப்ப ஆதிக்க நோயில் நம்ம பார்ப்போம். சம்மர் டைமில் ரொம்ப காமனாக வந்து இருக்கும். நல்ல நீர் கடுப்பு, நீர் எரிச்சல் வந்து உருவாகும். ஆமாம் தானே? நீர் உடம்புல வற்றி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூரின் மஞ்சள் கலராக போகும். சிலருக்கு வந்து இன்ஃபெக்ஷன், ப்ரோட்டீன் ஏரியாலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அடர்த்தியாக டார்க்காக போகும். சில டைமில் எரிச்சல் வந்து இருக்கும். இதே கிருமி தொற்று இருந்தது அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து ரப்சர் ஆகி கொஞ்சம் லைட்டாக ப்ளீடிங் கூட வரலாம். இது எல்லாமே வந்து வெப்ப ஆதிக்க நோய்களாக வந்து நாங்கள் சித்த மருத்துவத்தில் வந்து பார்ப்போம். அதனால தான் சில டைமில் வந்து நம்ம அந்த நார்மலாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருங்க. இல்லை அறிகுறி அதிகமாக இருக்குது, ஆல்ரெடி பித்த உடம்பு இருக்கிறவங்க கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி தண்ணீர் வீட்டான் கிழங்கு, இது நன்னாரி சர்பத்து, பழச்சாறு, பொமோகிரானட்டு, எதுவுமே கிடைக்கலாம், எலுமிச்சம்பழச்சாறு, பூசணிக்காய் சாறு, இந்த மாதிரி உள்ளது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் நீர் சத்தை கரெக்டாக எடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த வெப்பநிலை ரொம்ப ஏன்னா காற்றில் சுத்தமாக ஈரப்பதம், அந்த ஈரத்தரம் பன்மை வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால தான் இந்த வெப்பம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக தெரியுது. ரொம்ப அந்த ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ரொம்ப இதாக இருக்குது. அதனால தான் வந்து அந்த மாய்ஸ்சர், ஈரப்பதம், காற்றில் வந்து ஈரப்பதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அந்த வெப்ப காற்று வந்து நமக்கு அடிக்கும்போது நம்ம உடம்பால் அதை தாங்க முடியல, எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம உடம்பு கஷ்டப்படுது. அதனால தான் வழக்கமாக இருக்கிற சம்மரை விட இந்த சம்மர் வந்து ரொம்ப பீக்காகவே இருக்குது. இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.